கானான் தேசம். ஆகையால் மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரோட பேசி அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் இன்னும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி என்னை தூஷித்தார்கள். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்திலே நான் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களில் எல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி தங்கள் பான பலிகளை வார்த்தார்கள். அப்பொழுது நான் அவர்களை நோக்கி, நீங்கள் போகிற அந்த மேடு என்னவென்று கேட்டேன். அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பெயர். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ? அவர்களுடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ? நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுவீர்களே. நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை கர்த்தர் எசேக்கியேலுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கானான் தேசத்தில் பிரவேசித்து அங்கே குடியேறினார்கள். அவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆணையிட்ட தேசத்திலே அவர்களை பிரவேசிக்க பண்ணினார். அவர்களோ கர்த்தருக்கு விரோதமாய் இன்னும் துரோகம் பண்ணி அவரை தூஷித்தார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்கள் பலமுறை கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். கர்த்தரோ தம்முடைய கோபத்தினாலும் நீதியினாலும் அவர்களை அழித்து போட சித்தம் உள்ளவராய் இருந்தார். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களும் கர்த்தருடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்களாக வனாந்திரத்தில் சுற்றி அலைந்தார்கள். அதன் பின்பு அவர்கள் கானான் தேசத்திலே பிரவேசித்தார்கள். இவர்கள் நரகத்தின் வாசல்கள் வழியாய் கடந்து வந்து முடிவிலே பரலோகத்தில் பிரவேசித்திருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனாலும் இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் உண்மையினாலும் அவர்களை கானான் தேசத்திலே பிரவேசிக்க பண்ணினார். இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்திலே பல சமயங்களில் கர்த்தருக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினாலும் கர்த்தர் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். கர்த்தருடைய கிருபை மெய்யாகவே இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியிலே மிகப்பெரிய அற்புதமாய் இருக்கிறது. பாவம் செய்தவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய நீதியான தண்டனையை கொடுக்காமல் அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிப்பது மிகப்பெரிய அற்புதம். இஸ்ரவேல் வம்சத்தார் தங்களுடைய வனாந்தர பிரயாணத்தின் முடிவிலே கானான் தேசத்திலே பிரவேசித்தார்கள். அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாய் கானானிலே குடியேறினார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் பல சமயங்களில் நரகத்தின் வாசல்கள் வழியாய் கடந்து வந்தாலும் அவர்கள் முடிவிலே பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். பாவிகளும் துன்மார்க்கரும் மாய்மாலக்காரருமோ பரலோகத்தின் வாசல்கள் வழியாய் கடந்து வந்தாலும் அவர்கள் முடிவிலே நரகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தாலும் அவர்களுடைய இருதயத்தில் பரிசுத்தமான மாற்றம் எதுவும் உண்டாகவில்லை. அவர்களுடைய இருதயம் புதுப்பிக்கப்படவில்லை. அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்தாலும் அவர்கள் தங்களுடைய பழைய பாவங்களோடையே அங்கே பிரவேசிக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை கானான் தேசத்திலே பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் உயர்ந்த ஒரு மேட்டையும் தழைத்த ஒரு விருட்சத்தையும் எங்கெங்கே கண்டார்களோ அங்கெங்கே தங்கள் பலிகளை செலுத்தி அவ்விடங்களில் எல்லாம் எனக்கு எரிச்சல் உண்டாக்குகிற தங்கள் காணிக்கைகளை படைத்து சுகந்த வாசனையான தங்கள் தூபங்களை காட்டி
தங்கள் பானபலிகளை வார்த்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தம்முடைய கட்டளைகளை கொடுத்தார், தம்முடைய நியாயங்களை காண்பித்தார், அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். அவர்கள் தமக்கு கீழ்ப்படிந்த போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை பாதுகாத்து பராமரித்தார். அவர்கள் தமக்கு விரோதமாக கலகம் பண்ணிய போதோ கர்த்தர் அவர்களை தண்டித்தார். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்கவில்லை. கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு அவர்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கவில்லை. அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பும் கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போகிறார்கள், விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய அருவருப்புகளையும் விக்கிரக ஆராதனையையும் பார்த்து, நீங்கள் போகிற அந்த மேடு என்ன என்று கேட்கிறார். அதனால் இந்நாள் வரைக்கும் அதற்கு பாமா என்று பெயர். இஸ்ரவேலின் மூப்பர்களில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி எசேக்கியேலுக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிறார்கள். எசேக்கியேல் அவர்களிடம், உங்கள் பிதாக்களுடைய மார்க்கத்தின்படியே நீங்களும் தீட்டுப்பட்டவர்கள் அல்லவோ? அவர்களுடைய அருவருப்புகளை நீங்களும் பின்பற்றி சோரம் போகிறீர்கள் அல்லவோ என்று கேட்க வேண்டும். இஸ்ரவேலின் மூப்பர் விக்கிரக ஆராதனைக்காரராய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். தாங்கள் புறஜாதி ஜனத்தோடு எல்லா விஷயங்களிலும் ஒத்துப்போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பாபிலோன் தேசம் விக்கிரக ஆராதனை நிரம்பிய தேசம். யூதர்கள் இப்போது பாபிலோன் தேசத்தில் இருப்பதினால் அவர்கள் கல்தேயரை பின்பற்றி விக்கிரகங்களுக்கு தூபம் காட்ட வேண்டும் என்று இஸ்ரவேலின் மூப்பர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலின் மூப்பருக்கு விரோதமாய் வருகிறது. கர்த்தருக்கும் பாகாலுக்கும் சம்பந்தமில்லை, நீதிக்கும் அநீதிக்கும் தொடர்பு இல்லை. அவர்கள் கர்த்தரையும் ஆராதித்து விக்கிரகத்தையும் ஆராதித்தால் கர்த்தரும் அவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார், விக்கிரகங்களும் அவர்களுக்கு உதவி செய்யாது. நாம் பாவமான காரியங்களோடு சமரசம் செய்து கொண்டால் நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகாது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருப்பார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். இஸ்ரவேலின் மூப்பர் மாய்மாலக்காரராய் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்ற பிரகாரம் சிந்திக்காமல் தங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் தங்களுடைய சுய லாபத்திற்காக சிந்திக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரையும் ஆராதிக்க வேண்டும் என்றும் அதே வேளையில் விக்கிரகங்களை ஆராதிப்பதினால் தப்பிதம் ஒன்றுமில்லை என்றும் புதிய உபதேசத்தை சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காகவே இஸ்ரவேலின் மூப்பர்கள் எசேக்கியேலின் இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் மூப்பருக்கு தம்முடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி உங்கள் பலிகளை செலுத்துகிற போது இந்நாள் வரைக்கும் அவர்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களாலும் நீங்கள் தீட்டுப்படுவீர்களே. நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்க இடம் கொடுப்பேனோ? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என்னிடத்தில் விசாரிக்கும்படி இடம் கொடுப்பதில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேலின் மூப்பர் கர்த்தரையும் ஆராதிக்கலாம், மரத்திற்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய யோசனைக்கு விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளைப் போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளைப் போலவும் இருப்போம் என்று சொல்லுகிறீர்களே. உங்கள் மனதில் எழும்புகிற இந்த நினைவின்படி ஆவதே இல்லை என்று கர்த்தர் தம்முடைய நீதியான வார்த்தைகளை இஸ்ரவேலின் மூப்பருக்கு சொல்லுகிறார். பாமா என்னும் பெயருக்கு உயர்ந்த ஸ்தலம் என்று பொருள். ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நமக்கு பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ எல்லா மேடுகளிலும் விக்கிரகங்களுக்கு பலி செலுத்துகிறார்கள். தோப்புகளின் மறைவுகளில் தங்களுக்கு அசூசிகளை நிறைவேற்றி விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தர் இதுபோன்ற பலிபீடங்களில் பிரியமாக இருப்பதில்லை. பாமா ஜனங்களுடைய பாவத்தையும் மீறுதலையும் குறிக்கும் அடையாளமாக உள்ளது.